வணக்கம் வந்து நமஸ்காரம். நம்ம இந்த விஷயத்தை பேசியா நம்ம என்ன அப்படின்னா, ஓஜி சம்பவம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதை பொறுக்க முடியாத கலெக்ஷன்லேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு பொறுக்க முடியாத என்ன பண்ணுறாங்க, ஒரு சில காஞ்சு போன ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இளையராஜா சாரை ஏற்றி விட்டுட்டு காப்பிரைட் கிளைம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டு 5 கோடி ரூபா வேணுன்ட்டு அவர் சாமி ஏதாவது பேசிகிட்டு இருக்கிறார். உடனே மைத்ரி மூவிஸ்லேருந்து ஒரு நோட்டீஸ், யார்கிட்ட நாங்கள் என்ஓசி வாங்கணுமோ அவங்கள்ட்டெல்லாம் வாங்கிட்டோம், முடிஞ்சது உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்குங்க அப்படின்ட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது உங்களோட பாட்டை கேட்டால் பிடிக்கல அப்படின்னு சொல்கிற ஆள்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட அந்த கேரக்டர்ஸ் பார்க்குறப்ப ஏன்னா இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி தோணுது. தயவு செய்து அந்த மாதிரிலாம் தோண வைக்காதீங்க இசைஞானி இளையராஜா அவர்களே. இன்னொன்று, அவருடைய தம்பி இன்னைக்கு கங்கை அமரனா, அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர டென்ஷன் பாட்டி, எல்லாருக்குமே தெரியும். அவர் வாய சும்மா இருக்க மாட்டாமல் 7 கோடி ரூபா வாங்குறீங்களே மியூசிக்கு, புதுசாக பாட்டு போட வேண்டியதானா, எதுக்கு எங்கள் பாட்டு, உங்கள் பாட்டு இல்லையா, உங்கள் பாட்டு படம் எடுக்கிறப்ப ப்ரொடியூசர் உங்களுக்கு சம்பளம் கொடுத்தா நீங்கள் மியூசிக் போடுறீங்க, அப்போ அவர்கிட்ட வாங்கலாம் போதும், உங்கள்கிட்ட வேறு தனியாக வாங்கணுமா, முடியல. தேவா சார் எவ்வளவு வந்து ஸ்வீட்டாக என்னுடைய பாட்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டு பெருந்தன்மையாக போயிட்டுருக்காரு. 2 பெருசுகளும் உட்காந்துக்கிட்டு என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? இப்போ பையங்க ரொம்ப மெச்சூராக இருக்காங்க. வெங்கட் பிரபு அண்ணன், பிரேம்ஜி அண்ணன், கார்த்திகராஜ் அவங்களும் அவங்களுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி கூட உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறப்ப தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செய்து வயசு கேட்ட ஒரு இருக்கட்டும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். கருங்குப்பி.